அஜித் அம்மா இறக்குறப்ப அதுவும் திரும்பி போறீங்க. சீரியஸா சொல்றேன், பிரைம் மினிஸ்டரோட கான்வாய் பேட்டர்ன் ஒன்று இருக்கும், அது ப்ளூ புக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இது இப்படிதான் இருக்கணும், அதை யாரும் பிரேக் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஜெயலலிதா இருக்கிறப்ப சிஎம் உடைய கான்வாய்க்கும் பிங்க் புக்குன்னு ஒன்று இருக்கும், ரூல் புக். அதை எப்பயுமே பிரேக் பண்ணக்கூடாது. ஆனால் நாளைக்கு விஜய் அஜித் வீட்டுக்கு போனப்ப அந்த ரூல் புக்கோட ராலஸ் பிரேக் பண்ணப்படுது. என்னன்னா, த்ரிஷாவோட வண்டி விஜய் வண்டிக்கு பின்னாடியே போகுது, எஸ்கார்டை பிரேக் பண்ணி. அப்படி போகக்கூடாது, ஆனால் அக்சஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இதுதான் நாளைக்கு உண்மையிலே இந்த 25 நாட்கள்ல உடனே இதெல்லாம் செய்ய முடியுமா, உடனே இதெல்லாம் செய்ய முடியுமான்னு சொல்ற விஜய் ஒண்ணு மட்டும் உடனே செஞ்சிருக்காரு. என்ன தெரியுமா? 4வது தெருவில் இருந்த த்ரிஷாவை கூட்டிட்டு வந்து பக்கத்து வீட்டில் கூட்டி வச்சிருக்காரு. போக முடியாதுல்ல, கான்வாயில் இப்போ சிஎம் ஆயிட்டா ஈஸியாக போயிட்டு வர முடியாதுல்ல, அதனால பக்கத்து வீட்டு. இது மட்டும் உடனே நடக்குதா சார்? ஏதாவது ஒண்ணு இல்லை, இவர் வந்தாரு 1 டேல நாளைக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ படத்துல வர பாணியிலேயே சொல்றேன், 1 டே சிஎம்னு சொல்லி ஒரு நாள்ல என்னென்ன செய்ய முடியும்னு காட்டினால நீங்க 25 நாள்ல என்ன செஞ்சிருக்கீங்க? குதிரை பேரங்கள் செஞ்சிருக்கிறீங்க. நாளைக்கு உங்களோட மற்ற கட்சியிலேருந்து எம்எல்ஏவெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வர வச்சிருக்கிறீங்க. ஊழல் சக்தியாக இருக்கிறவர்கள் அங்க இருந்து நாளைக்கு நீங்க திரும்பி இழுத்துட்டு வந்து உங்க கூட சேர்த்துக்கிறப்ப அந்த ஊழல் பேரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு பேசியிருக்காரு. அப்ப அதே மக்கள் இன்னும் கொஞ்சம் எனக்கு கூடுதல் ஆதரவு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பேசினால. நீங்க சார், அவர் வீட்டில் போய் தலைவர்களை பார்த்ததுலேயே எல்லாமே பாலிடிக்ஸ் தான். ஸ்டாலின் அவர்களை பார்த்தது வெறுப்பேற்றுறதுக்கு, சீமான் அவர்களை பார்த்தது வெறுப்பேற்றுறதுக்கு, இவங்க 2 பேருமே. ஏன்னா சீமானை ஏற்று நின்ன பிரபுவுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்ததா இருக்கட்டும், மற்ற தொகுதிகளுக்கு பிரச்சாரம் போகாத தன்னோடதில் மட்டும் முழுமையாக கவனம் செலுத்தினோம்.